இங்க திஸ் இஸ் யார்பி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராசிக்யூட்டர் ப்ரொபோசலோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம லீயோட அப்பா தானே கொலைக்காரன், அதனால் அவன் குட்டியாக இருக்க சொல்லலேருந்து இப்போ வரைக்குமே அவனை சுற்றி இருக்கவங்களாம் டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சீன்ஸ் தான் காமிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளுக்கு வர பேட் லக் ஒரு பாம்பு மாதிரி, அது பாட்டுன்னு அமைதியாக வரும், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளே ஆனால் கடிச்சிடும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இவன் சின்ன வயசில் இருக்க சொல்லவே இவங்க நான் சுற்றி இருக்கவங்களாம், நீ தானே அந்த கொலைக்காரனோட பையன், நீயும் யாரையாவது கொலை பண்ண போறியா, உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது, உங்கள் அப்பா மாதிரியே தான் உன் கண்ணு இருக்குது, அப்போ நீயும் வளர்ந்து யாரையாவது கொலை பண்ண போறியோ அப்படின்ற மாதிரிலாம் இவனை சுற்றி இருக்கவங்களாம் பேசியிருக்காங்க. இவன் சொல்கிறான், எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், இந்த பிரச்சனைனால எவ்வளோ இதுவானாலும் இது என்னை ஒன்றும் பண்ணாது, நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த பேட் லக்னால எனக்கு வர பிரச்சனையை நான் கண்டுக்காமல் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. இப்போ நம்ம ஜூ சொன்னார்ல, நீ தானே இந்த கொலைக்காரனோட பையன் இல்லையா, அந்த மர்டர் கேஸோட அக்யூஸ்டோட பையன் தானே நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இவன் அவருக்குள்ள என்னை கம்பேர் பண்ணாதீங்க, நான் அவனை மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நீ என் கூட ஒர்க் பண்ண உனக்கு ஓகே தானே, உனக்கு இந்த அப்ரோச் பிடிக்கலன்னா நான் உனக்கு திருப்பி ஃபார்மலாக ப்ரொபோசல் கொடுக்குறேன், டைரக்டர்லி என் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ இவன் ஜூ கூட ஒர்க் பண்ணுறனால அவனோட ரூமுக்கு தானே போகணும், அதனால் ரூம் 512க்கு போகிறான். அங்கே பார்த்தா டேபிள் ஆடுது. என்னடா டேபிள் ஆடுதே அப்படின்ட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா ஒரு தலை வருது. அது யாருன்னு பார்த்தா, அவனை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பேர் சாங் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இவன் நான் லீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் எடுத்துகிட்டு வர திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹெல்ப் பண்ணுறான். திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க, டைரக்டர்லி நீங்கள் இப்போ தானே இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இவனை ஆமாம் சொல்கிறான். இல்லை, எனக்கு இங்கே இருக்க எல்லாரையுமே தெரியுமா, ஆனால் உங்களை நான் இதுக்கு முன்னாடி நிறையா தடவை பார்த்ததில்ல, அதனால தான் நான் கேட்டேன். நீங்கள் ஜூவெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, அவர் மற்றவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி வேலையை ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக முடிச்சிடுவார், ஆனால் அந்தளவுக்குலாம் ரொம்ப ஆஷாலாம் பேச மாட்டார், அவரோட ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் நல்லா தான் பேசுவார், உங்கள் ஃபைல்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இல்லைன்னா அவர் உங்களை திட்டுவார், அது மட்டும் பார்த்து வந்துக்கோங்க. அவர்கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்கும், அவரோட பர்சனல் லைஃப் அண்ட் அவரோட ஒர்க் ரெண்டையும் தனித்தனியாகவே தான் வச்சுருப்பாரு, அதே மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் கொஸ்டின் எதுவும் பண்ண மாட்டார். நீங்கள் ஏதாவது கேஸை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அதை பற்றி ஒரு சம்மரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதே மாதிரி அந்த கேஸுக்கு என்னெல்லாம் லாஸ் அப்ளை ஆகும் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு அதை எல்லாமே ஒன்றா சேர்த்து அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் என்னெல்லாம் லாஸ் அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம், நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்கணும், அவருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் பிடிக்காது, எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்டாக எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி எந்த சென்டென்ஸும் விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறான். அதை கேட்டுட்டு லீ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம சாங், லீ நீங்கள் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு கொடுத்துருக்க ஹவுசிங்லேயா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு லீ சொல்கிறான். நானும் இங்கே தான் 5th ஃப்ளோரில் இருக்கேன், ஒரே பில்டிங்கில் தான் தங்குறோம், ஆனாலும் இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஸ் பம்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணல, உங்களுக்கு எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அப்புறமா டின்னர் எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நம்ம லீ பாக்ஸை தூக்கி வைக்க சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாங் சொல்கிறான். இவன் இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை கொடுங்க நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க சொல்ல நம்ம ஜூ வந்துடுறாரு. நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம சாங் சொல்கிறான். நம்ம ஜூ லீவோட கை மேலே சாங்கோட கை இருக்கிறது பார்க்குறாரு. ஒன்றுமே சொல்லிக்காம டைரக்டர் லீ உள்ளே வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனும் உள்ளே போகிறான். அந்த ஒரு டெட் பாடி கிடச்சதுல அதோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு, இதை தான் அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படின்ட்டு சொல்ல, சரி இல்லைன்னு நீங்கள் என்ன முடிவு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ கேட்குறாரு. லீ என்ன சொல்கிறான்னா, அவரோட உடம்புல மெத் ரொம்ப அதிகமாக இருந்தது, அது இல்லாமல் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நிக்கோட்டினும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறார்.
இந்த மெத், நிக்கோட்டின் இதெல்லாமே வந்து ட்ரக்ஸ் தான். இப்போ வரைக்கும் வந்து எதுவும் கிரிமினல் அஃபென்ஸ் நடந்த மாதிரி தெரியல. அவன் வந்து இறந்ததுக்கு காரணம் அவன் யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் தான் அப்படின்ட்டு லீ சொன்னோடனே, ஸோ அவன் வந்து ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு அவனே வந்து அவனை ஊசி போட்டு கொண்டுட்டானா, வேற ஏதாவது வினோதமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க லீ சொல்கிறான், அவனோட கழுத்தில் வந்து நீடில் மார்க்கர் வந்தது. அதே மாதிரி அவன் வயிற்றுலையும் வாயிலையும் வந்து பிளாஸ்டிக்லாம் இருந்தது. அவனோட ஈசோஃபேகஸ்லேயும் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தது. இது ஏன் எப்படி ஆச்சு அப்படின்ட்டு இன்னும் தெரியலை. ஆனால் போலீஸ் வந்து இதை சூசைட் கேஸாக முடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு அவன் சொல்ல சொல்ல ஜூ சொல்கிறான், ஆமாம் அந்த இடத்துல கூட சிசிடிவி கேமராஸும் எதுவும் இல்லை, அதே மாதிரி விட்னஸும் யாருமே இல்லை. அவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்றது கூட நம்மளால் இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சொல்ல நம்ம லீ ஒன்னே, அதுதான் என்ன எனக்கும் புரியலை. அவன் கொரியாக்கே வந்து நேற்று தான் வந்தான், ஆனால் அவனுக்கு எப்படி எங்கே போகணும் அப்படின்ற வழியெல்லாம் இவ்வளோ நல்லா தெரிஞ்சுது. அதே மாதிரி சிசிடிவி கேமரா இல்லாத இடமா போயிட்டு இது பண்ணியிருக்கானே, அதுவும் கசினோக்கு பக்கத்தில் போய் இது பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க யாரோ வந்து அவனுக்கு முன்னாடியே வந்து ரூட்டை வந்து சொல்லியிருக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னல, அந்த மாதிரி இவன் வந்து ட்ரக் கொரியராக தான் இருந்திருக்கணும், இவன் வந்து ட்ரக் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி லீ சொல்ல, எதை வச்சு நீ இதை சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பாடி பேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தட் வந்து 1980ஸ்லேருந்தே வந்து ட்ரக்கை ஸ்மகிள் பண்ணுறதுக்கு காமனாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்ராட்லலாம். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரக்ஸை அவங்களோட பாடிக்குள்ளேயே வச்சு ஸ்மகிள் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறையா கேஸஸும் வந்து நம்ம கொரியாலையும் இருந்திருக்கு. இவர் இறந்து போனார்ல, அவர் வந்து ஒரு கொரியராக இருந்தா, இந்த மாதிரி ட்ரக்கை வந்து பாடியில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரவராக இருந்தால், நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஓவர் டோஸ் அதே மாதிரி ஸ்க்ராச்சஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவனுக்கு வழி எல்லாமே இந்த ட்ரக்கு வாங்குறவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதை கேட்டுட்டு ஜூ சொல்கிறாரு, ஸோ அவன் வந்து ஒரு ட்ரக்கை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவன், ட்ரக்ஸை வந்து வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிட்டு கொரியாவுக்கு வந்திருக்கான். அதை வந்து திருப்பி வாயிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே அப்படி அவன் ட்ரக் எடுக்க முடியாமல் செத்து போயிட்டான் அப்படி தானே சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இது ஒரு ஆக்சிடெண்ட். அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவனை வேற யாரும் கொல்ல வரல அப்படின்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரோ வந்து அவனோட பாடியை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிருக்கணும், வேணும்னே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவனே வந்து ஓவர்டோஸ் ஆகி இறந்து போயிருந்தானா அவன்கிட்ட வந்து ஃபோன் இருந்திருக்கணும். ஆனால் வந்து நம்ம அங்கே கண்டுபிடிச்ச ஐட்டம்ஸில் ஃபோனே வந்து இல்லை அப்படின்ட்டு லீ சொல்கிறா. அப்போ ஜூ ஒன்னே, ஸோ இது வந்து மர்டர் கிடையாது, ஆனால் வந்து யாரோ அவன் பாடியை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க, போட்டுட்டு அவனோட ஃபோனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு லெதர் க்ளவுஸும் இருந்தது, ஆனால் அதில் எந்த டிஎன்ஏவும் வந்து டிடெக்ட் ஆகலை அப்படின்ட்டு லீ சொல்கிறான். அதை கேட்டு சிச்சு, அப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா அந்த பாடியை தூக்கிட்டு வந்து அங்கே போட்டாமல் அவனோட க்ளவுஸையும் விட்டுட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஒரே ஒரு கையோட க்ளவுஸ் மட்டும் தான் வந்து இருக்குது, அவன் வந்து விட்டுட்டு போகல, தெரியாமல் கீழே போட்டிருக்கலாம், இல்லை வேணும்னே கூட போட்டிருக்கலாம். அன்னைக்கே செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துடல, அதனால அவங்க அவசரத்தில் அப்படியே போட்டுட்டு போயிருக்கலாம் கவனிக்காம அப்படின்ட்டு லீ சொல்கிறான். ஆனால் ஜூ நீ ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. இல்லை சாரி அப்படின்ட்டு வந்து நம்ம லீ சொல்கிறான், நான் இன்னும் பேசி முடிக்கல, கிட்ட வா அப்படின்ட்டு வந்து இவர் கூப்பிட்றாரு. அவனும் வந்து கிட்ட வரான். அவன் வந்த உடனே இவர் கையில் வச்சுருக்க பெண்ணை தூக்கி அவன் கழுத்தில் குத்த போகிறாரு. ஆனால் அவன் வந்து அசையவே இல்லை. அப்போது அவன் கழுத்தில் இருந்த நீடில் மார்க் எதனால் வந்துச்சு, நிக்கோட்டின் லெவல் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இவன் சொல்கிறான், நிக்கோட்டின் லெவல் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, அது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அது இல்லாமல் ட்ரக் யூசர்ஸ் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்க சொல்ல அவங்க உடம்புல ஏதாவது வந்து குத்திப்பாங்க, அதனால கூட அவன் கழுத்தில் அந்த மார்க் இருந்திருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ட்ரக் யூசர்ஸ் வந்து ஸ்மோக்கும் பண்ணுவாங்க, ஸோ நிக்கோட்டினும் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்ட்டு லீ ரீசன் சொல்ல நம்ம ஜூ, ஸோ இந்த டெத்துக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்றனால அதை பற்றி இன்னும் சர்ச் பண்ணாமல் விட்டுருவியா, உனக்கு யார் இப்படி இருக்கோ சொல்லி கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவன் சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு நிற்கிறான். இவர் உடனே, புரிஞ்சுக்கோ, எனக்கு எப்படி பேச தோணுதோ நான் அப்படி தான் பேச தோணுவேன், ஆனால் நீ ஒரு கொலைக்காரனோட பையன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன்கிட்ட சுத்தமாக எனக்கு ஃபார்மலாக பேசணும் அப்படின்னே தோண மாட்டுது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா வெளில ஒரு சவுண்டு கேட்குது. என்னாச்சு அப்படின்ட்டு இவங்க போய் பார்த்தா
ஒரு ஆன்ட்டி வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து, "என் பையன் கொலைக்காரன் இல்ல. அவன் வந்து யாரையும் கொலைலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு கோவம் மட்டும் தான் அதிகமா வரும். ஒரு வேளை அவன் பயமுறுத்த பண்ணியிருப்பான். ஆனா என் பையன் அப்படியெல்லாம் யாரையும் வந்து கொலை பண்ண மாட்டான்." அப்படின்ற மாரி அவங்க வந்து அழுவுறாங்க. இவனோட பையன் வந்து கொலை பண்ணிட்டான் போல. அதுதான் அவங்களால வந்து ஏத்துக்க முடியல. இப்போ நம்ம ஜூ அவங்க கிட்ட, "ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க பையன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல வரீங்களா?" அப்படின்ற மாரி அவர் கேட்க, "என் பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் குழந்தையில இருந்தே வந்து ஒரு எறும்பு மேல கூட கால் வைக்க மாட்டான். அவன் போயிட்டு எப்படி கொலை பண்ணுவான்? யாரோ வந்து பண்ணிட்டு என் பையன் மேல பழி போட்டுருக்காங்க. என் பையன் உண்மையாலே ரொம்ப இன்னசென்ட். நம்புங்க." அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம லீக்கு கார்ல வந்து ஜூ சொன்னதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. நம்ம ஜூ சாங் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு, "அங்கேயே ஏன்டா நின்றுட்டுருக்க, வந்து இவங்களை கூட்டிட்டு போடா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அந்த அம்மா அங்கேயே வந்து உட்காந்து அழுகுறாங்க. "என் பையன் கடைசி வரைக்கும் ஜெயிலே இருந்து சாக போறானா, அப்படின்னு என்னையும் நீங்க சேர்த்து கொண்டுடுங்களேன்" அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. நம்ம சாங் வந்து, "மேம் நீங்க இங்க இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது, வாங்க நான் உங்களை வெளில கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஜூலியை பார்த்து, "அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? என்ன, உங்க அப்பா யாரையும் கொலை பண்ண மாட்டாரு, அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தானே நீ ஒரு காலத்துல யோசிச்சிருப்ப" அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, லீ சொல்றான், "நான் என்னைக்குமே அப்படி யோசிச்சது இல்லை" அப்படின்ட்டு. "இல்லை, நீ யோசிச்சிருப்ப. ஒரு கேஸை நம்ம ஹேண்டில் பண்ண சொல்லோ நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம் தெரியுமா?" அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, "என்ன ரூல்ஸ் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கேஸ் ஹேண்டில் பண்ணுறதா?" அப்படின்ற மாதிரி நம்ம லீ கேட்குறான். "இல்லை, ஒரு கேஸ் நம்ம ஹேண்டில் பண்ண சொல்ல சுத்தமாக நம்ம இறக்கமே படக்கூடாது. ஏன்னா இந்த கொலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ அதிகமான தண்டனை வாங்கி தர முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வாங்கி தரணும். ஜட்ஜே வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி பார்த்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனுக்கு அதிகமான தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவேன். இப்படியெல்லாம் பண்ணால் தான் இந்த உலகம் கொஞ்சமாவது மெயின்டைனாக இருக்கும். என்ன, உனக்கு தோணலையா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "ஆமாம்" அப்படின்ட்டு வந்து லீயும் சொல்லிடுறான். அப்போ நம்ம சாங் உள்ள வந்து நான் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜூ, "இது மாதிரி என் பெர்மிஷன் இல்லாமல் யாரையும் வந்து உள்ளே விடாத ஆஃபீஸ்க்குள்ளே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. "சரி, இன்னைக்கு அவ்வளோதான், நீங்கள் கிளம்புங்க" அப்படின்ட்டு வந்து ஜூ சொல்ல, நம்ம சாங் கேட்குறான். நம்ம டேரக்டர் லீ வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கார்ல, அவருக்கு நம்ம டின்னர் வைக்கலாமே, இன்னைக்கு வேறு ஃப்ரைடே தான். ஸோ ஏன் நம்ம டின்னர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜூ வந்து ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே போயிடுறாரு. அவர் வரலன்னு நினச்சிட்டு சாங் வந்து லீ கிட்ட, "சரி வேணா, அவர் வரலன்னா நம்ம 2 பேர் மட்டும் போய்க்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜூ வெளில வந்து, "வாங்க போகலாம்" அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்படியே சீன் கட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹோட்டலில் காமிக்கிறாங்க. 3 பேரும் வந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாங் என்ன பண்ணுறாங்கன்னா, "டேய் இருடா, நான் உனக்கு சிக்கன் எடுத்து தரேன்" அப்படின்ட்டு தெரியாமல் ஒரு ஆனியன் எடுத்து கொடுத்துட்றான். அப்போ நம்ம லீ, "டேய் அது ஆனியன்டா, சிக்கன் இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்ல, "ஓ, இந்த ஆனியன் சாஸில் சிக்கன் மாதிரியே இருந்ததா, அதான் நான் வந்து ஏமாந்துட்டேன்" அப்படின்ற மாதிரி சாங் சொல்கிறான். உடனே நம்ம ஜூ, "ஏமாந்தா எப்படி இருக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம லீக்கு ஒன்றுமே புரியல. "என்னது?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "இல்லை, நீ வந்து அது மீட் அப்படின்னு நினச்ச, ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஆனியனாக ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரு ஆனியன் ஆனியனாக தான் இருக்கும். என்னதான் சாஸில் போட்டு கவர் பண்ணாலும் அது வந்து ஆனியனாக தான் இருக்கும், மீட்டாக மாறாது. ஒரு தடவை எடுத்து வாயில் வச்சாவே அது வந்து ஆனியன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்" அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் தத்துவமாக பேசிகிட்டு இருக்க சொல்ல சாங் சொல்கிறான். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ஒரு சைடு வந்து வெளில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தானே வச்சுட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அதே மாதிரி அவனுக்கு மீண்டும் கிடச்சிடுது. இதாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லீ கிட்ட கொடுக்க, "இல்லைடா நீயே சாப்பிட்றா" அப்படின்றத அவன் சொல்லிட்டு சாப்பிட்றான். சரி, என்ன எல்லா கிளாஸும் இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பியர் ஊற்றுறான். அவனுக்கு கொஞ்சம் ஹையாயிடுது. அதுக்கப்புறம், "டேரக்டர் லீ, உங்களை பார்த்தெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே மாட்டியாயிடுறான். இப்போ நம்ம லீ அண்ட் ஜூ மட்டும் தான் வந்து முழிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜூ வந்து லீக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு 2 பேரும் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லீ கேட்குறான், "என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கலையா?" அப்படின்ட்டு. அதுக்கு ஜூ சொல்கிறாரு, "அப்போ எனக்கு உன்னை பிடிக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குறியா?" அப்படின்னு கேட்க, "இல்லை, நீங்கள் என்ன வெறும் இன்வெஸ்டிகேட்டர் லீயா மட்டும் ட்ரீட் பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாதிரி நம்ம லீ சொல்கிறான். "என்ன நீ எனக்கு ஆர்டர் சொல்கிறியா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "இல்லை, நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன்" அப்படின்ட்டு வந்து லீ சொன்னதுக்கு, பார்த்துக்கிறேன், நான் வந்து அதுக்கு ஜட்ஜாக இருந்து உன்னை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன்"
உன்னை இன்வெஸ்டிகேட்டர் லீயா பார்க்கணுமா, இல்லை ஒரு கொலைக்காரனோட பையன் லீயா பார்க்கணுமா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆனா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜூ கேட்குறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்ல, நான் வந்து நீ பயந்து ஓடிடுவேன்னு நினச்சேன், உனக்கும் தைரியம் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம லீ, நான் கொஞ்ச நேரம் வெளில போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். எங்கேயோ போயிட்டு என்னத்தையும் வாங்கிட்டு வரான். அப்போ பார்த்தா நம்ம ஜூ வந்து வெளில நின்றுட்டுருக்காரு. என்ன, எப்போ வெளில வந்த அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, நீ எங்கே போன அப்படின்ட்டு வந்து அவர் கேட்குறாரு. நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்க போனேன் அப்படின்ட்டு லீ சொன்னதுக்கு, இவ்வளோ சில்லுன்னு இருக்கு, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்ட்டு ஜூ கேட்குறாரு. இல்லை, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் சாபர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்து சாங்கை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும் சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக சாங்கு வந்துட்டு, பாய் பாய் டேரக்டர் லீ, நம்ம நாளைக்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறான். அப்போ ஒரு டாக்ஸி வருது, அதில் வந்து சாங்கும் நம்ம ஜூவும் வந்து கிளம்புறாங்க. அப்போ ஜூ என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் போட்டுட்டு இருந்த ஒரு க்ளவுஸை கழட்டி அதை வந்து நம்ம லீ கிட்ட வந்து தூக்கி போட்டு போகிறான். இவன் வந்து அதை எடுத்து கையிலேயே மாட்டிக்கிறான். இப்போ இவன் ரூமுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இவனை போயிட்டு யாரு கதவு தட்டுறா அப்படின்லாம் ஒன்றுமே பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக வந்து திறந்து விட்டுடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஜூ. யார் வராங்க அப்படின்லாம் பார்த்துட்டு கதவு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னே இல்லையா, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு செத்து போகிறாங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம லீ சொல்கிறான். சரி, என்னத்துக்கு இங்கேயே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க, நகரு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு நம்ம ஜூ உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு சும்மா ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்க சொல்ல, அவன் யூஸ் பண்ணுற தூக்க மாத்திரையும் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு சேரில் வந்து உட்கார்றாரு. இவர் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தா வந்து இந்த ஊரில் 10 வருஷமாக நடந்த கேசஸோட ஃபைல்ஸ் எல்லாம், இதெல்லாம் நீ வந்து ஒரு வாரத்தில் படித்து முடிச்சுட்டு வெனஸ்டே மார்னிங் என் ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது, ஒரு வாரத்துலையா அப்படின்ட்டு வந்து அவன் ஷாக்கிங்காக கேட்குறான். இவர் அங்கே இருக்க பியரை எடுத்து குடிச்சிட்டு, ஏன் உன்னால் அதுக்குள்ளே முடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவனும் பியர் குடிச்சிட்டு, என்னால் முடியும் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றான். அதை வாங்கி நம்ம ஜூ வந்து சாப்பிட்றாரு. அப்போ நம்ம லீ கேட்குறான், ஏன் எல்லாரையும் விட்டுட்டு என்ன எடுத்தீங்க அப்படின்ட்டு. என்ன, எதுக்கு எல்லாரையும் விட்டுட்டு உன்னை வந்து என் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு கேட்க வரியா, அன்னைக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டடேன், அப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து எப்போவுமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு அவன் சொன்னதை கேட்டுட்டு இவருக்கு என்னாச்சு தெரியல, கோவம் வந்துடுது. அந்த பியரை ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படியே வந்து நசுக்கிறாரு. நசுக்கிட்டு அப்படியே வந்து வந்து கிளம்புறாரு. என்ன, அதுக்குள்ளே கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம லீ கேட்குறான். இவர் வந்து அப்படியே முன்னாடி வந்து நம்ம லீயோட கழுத்து பிடிச்சி நடிக்கிற மாதிரி வந்துட்டு, நீ அதை திருப்பி சொல்லாத, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு அதை கேட்டாலே, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு கொலைக்காரனோட பையன் என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவருக்கு என்ன தெரியும் ஆச்சுன்னு தெரியல, அப்படியே வந்து நம்ம லீயை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறாரு. இவனுக்கு வலி எடுத்துருது. எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு வந்து லீ வந்து தள்ளி விட்டுடுறான். அவனோட உடத்துல இருந்து ரத்தமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் என் மேலே அவ்வளோ கோவம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்க, உனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, என்னது கேட்குற, உன் பேரை கேட்டாவே எனக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி கிஸ் பண்ணிடுறாரு. இவன் திருப்பி தள்ளி வச்சுட்டு, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்களே, அப்போ என்னத்துக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அங்கேயும் வந்து இந்த எபிசோட முடியுது. நீங்களும் என்ன மாதிரி இந்த கிசிங் சீனை பார்த்து ஷாக் ஆகிட்டீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய்.